உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலுவலக வேலை வலுவான நிலையில் என்னால் இன்ட்ரோ கிரியேட்டிவாக செய்ய இயலவில்லை. புரிகிறது, எல்லா முறையும் இதையே சொல்லி தப்பித்து விடுகிறேன் என்று. இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா சொல்லுங்களா. பிடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டு போ. வணக்கம் சயின்ஸு, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக்கப் பிளாக் ஃபார் அனிமின்னு ஒரு கேம் டேயை பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படி விளையாடுன்னு எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை. சரி வாங்க பார்த்துக்கலாம். அட இவன் என்ன வானவில் மண்டையை வச்சுட்டு இங்கே போகிறான்? அட சயின்ஸு இங்கே பாருங்க, என்னென்னமோ வச்சுக்கிறான் இவன். பிளாக் கலரில் இருக்கிற ஆஸ்தாலாம் வச்சுக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு காசும் சும்மா இடி மாதிரி விழுக்குது. இத்தனை கேரக்டர் எப்படிங்க வாங்கியிருப்பான்? அட இது பார்த்தீங்களா, இங்கே கோச்சோ சத்ரோவும் டீமன் ஸ்லேயர் டாஞ்சிரோவும் வச்சுக்கிறாங்க இவன். இதே மாதிரி நம்ம நிறைய ரோ பிளாக்ஸில் இருக்கிற பிளாக் எடுக்கிறோம். இவனோட ஜாஸ்தியாகவே நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஐயோ இவன் யார்? அட நருட்டோ, என்ன பிடிங்க வச்சுட்டு அங்கே ஓரமாக போய் கார்னர் பார்த்துக்கிறான். சீக்கிரம் ஓடு 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 வச்சுட்டா சீக்கிரம் பறக்க முடியாத இவனால். என்னங்க இவன் தோத்துறான் பின்னாடி. அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வரணும் போலங்க. இப்போ இந்த வெஜிடாவை தூக்கி அப்படியே இங்கே அழகே வச்சுக்கணும், அவ்வளோதான். என்னோட இன்ஸ்பிரேஷன் வெஜிடா தலைவா, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. பாருங்க காசெல்லாம் பாருங்க, 15,000 வச்சுக்கிறான் ஒரு செகண்டுக்கு. அவ்வளோதான், இவனை வச்சே பணக்காரன் ஆக போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஸ்பீடு இல்லை, நம்ம எவ்வளோ ஸ்பீடு ஏற்ற முடியுமா ஏற்றிக்க வேண்டியதுதான். என்னது 25லேருந்து 26 தான் போக முடியும். சரி ஏற்றுவோம். 87 வந்துருச்சு, அவ்வளோதாங்க. ஏறி சீக்கிரம் ஏறிச்சு, அவ்வளோதான். புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி எவனாலையும் நம்மளை தடுக்கவே முடியாது, அவ்வளோதான். அடப்பா இது சுக்குனாடு, ஓடு 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 ஓடு. அம்மா வெயிட் பண்ணுவோம், இருங்க. அவன் எங்கே இருக்கிறான்? ஐயோ என்னங்க இவ்வளோ வேகத்தில் வரான், பயந்தே போயிட்டாங்க. எவ்வளோதான் சுக்குனா, இருறா உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க திருப்பி வரேன். இந்த ட்ரிப்பு நம்ம தப்பிச்சே ஆகணுங்க. இந்த சைடு பாருங்க, எல்லாத்தையும் நம்ம தாண்டிட்டு இருக்கிறோம். மூதானு கோக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், அவ்வளோதான். அட இவங்க நம்ம ப்ளூ லாக்கு கோட்டுங்க, பால் மட்டும் காலில் பட்டுச்சு, அவ்வளோதான். சிறகடிச்சு போகிறோமா. CR7 டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமாக ஆடுவாங்க இவன். சரி இவன் காசு எவ்வளோன்னு பார்ப்போம். அடப்பா விடே, என்னடா நீ $17 தான் கொடுப்பியாடா? டே என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் 17 தான் கொடுக்குறான். சரி விடுங்க, நம்ம வெஜிடா இருக்கிறான்ல, வெஜிடா கிட்ட போய் எடுக்க வேண்டியதான் காசு. வெஜிடா அவங்ககிட்ட நான் காசு எடுத்துக்கிறேன். ஸ்பீடு ஏற்ற வேண்டியதாங்க, இன்னும் நிறைய ஸ்பீடு வேணும் நம்மளுக்கு. ஃப்ளாஷ் மாதிரி சச்சுக்குன்னு போய் எல்லா பிளாக்கையும் தூக்கிட்டு வந்து பணக்காரன் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எவனாலையும் தடுக்க முடியாது. இப்போ போகிற ஸ்பீடில் இங்கே இருக்கிற எவனாலையும் நம்மளை பிடிக்கவே முடியாது. சுக்கனாலே முடியல. அட மொட்டை சைட்டாமா நீ? அட ஏஞ்சலாக்கா, அட நம்ம அங்கே பார்த்தோம்ல. அட இந்த அக்கா பணக்காரனாச்சே. என்னங்க விங்ஸ் வச்சு பறக்கவும் முடியல, ஒன்றுமே இல்லை. அட முடியவே இல்லைங்க. மொட்டை எவ்வளோ தூரம் வந்துட்டான் பாருங்க சைட்டாமா இங்கே வரைக்கும். சரி இந்த அக்கா எவ்வளோ காசு? அப்படிங்கப்பா நம்மளுக்கு ஜாக் பாட்டே விழுந்துருக்குங்க, 172K. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா வச்சு எல்லா அப்கிரேடும் பண்ணி நம்ம பணக்காரன் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃபஸ்ட்டு இந்த அக்கா கிட்டேருந்து எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். அவ்வளோதான், 98 ஸ்பீடு வந்துருச்சு. புயல் வேகத்தில் போக போகிறோம். ஒரு ஸ்பின்னை போட்டுருவோமா? ஸ்பின்னு சீக்கிரவா. நம்மளுக்கு ஒரு ரேராக வந்துச்சுன்னா பரவாயில்ல. 2.5 மில்லியன். சரி ஓகே, 2.5 மில்லியனுக்கு பார்த்துக்கலாம். இது என்ன கிளைமு, கேலக்ஸி காயினு, கோல்டு, இத்தனை கேரக்டர் இருக்காங்க இன்னும் இது பண்ணுறதுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தாங்க அன்லாக் பண்ணிக்கோம். சரி நம்மளுக்கு இனிமேல் நிறைய டாஸ்க் வந்துருச்சு. இதில் எல்லா கேரக்டரையும் பிடிக்கிறோம், டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டாஸ்க் நம்மளுக்கு வந்திருக்கு. வானம் பாருங்கள், ஹாலோ பர்பிள் மாதிரி கோச்சோ சத்ரோ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சோட. மொட்டை டே எதிர்பார்க்கறதுக்குள்ளே வந்துட்டாங்க, அவ்வளோதான். கக்காசி இதை காப்பி நிஞ்சா, அவ்வளோதான். 1000 ஜூட்ஸு போட்டு முடிச்சு தள்ள போகிறனால. சீக்கிரம் ஓடு கக்காசி. டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ண முடியாதா? ஓடி ஓடி வர மாதிரி தாங்க. சரி கக்காசி நம்மளுக்கு எவ்வளோ காசு தரான் பாருங்க, 8K தராங்க, பரவாயில்ல. அவ்வளோதான், $8,000.
சரி இவனுங்கிட்ட இருந்து எல்லா காசையும் பிடிங்கிட்டு போய் நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ண வேண்டியதுதான். காசி சீக்கிரம் காசு கொடு. இவங்கிட்ட இருந்து எடுப்போம். அக்கா நீங்கள் கொடுங்கக்கா. அப்படிங்கப்பா 14 மில்லியனு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். எடு சீக்கிரம் எடு. அப்கிரேடை போடு. அவ்வளோதான். 109 ஸ்பீடு. எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். புயல் வேகத்தில் போகிறாங்க. அவ்வளோதான். இவனுக்குன்னா தொடவே முடியல. கோஜாலாம் அவ்வளோதான். மொட்டை மட்டும்தாங்க நம்மளே அவ்வளோ வேகத்தில் வந்து பிடிக்கிறான். ஆனால் இந்த அக்கா ஜேஜேகேல சீசன் 3லேருந்து காமிச்சாக்கா தானே பயங்கரமான கேரக்டரு. அவ்வளோதான். இந்த அக்கா எவ்வளோ காசு தருவாங்க? மிஞ்சி போனால் 1 மில்லியன். அவ்வளோதான். 1 மில்லியன் கன்ஃபார்மாக இந்த அக்கா கொடுத்துருவாங்க. எவ்வளோ காசு? அட 1400 ரூபா தானா? என்னங்க இது? எல்லா கேரக்டரும் பயங்கரமான கேரக்டருக்கெலாம் இது பண்ணிக்காங்க. இத்தனைக்கு இந்த அக்கா ரேருன்னு வேறு போட்டுக்கிறானுங்க மேலே. சிவப்பு கலர் வந்தால் தான் பயங்கரமாக காசு தருவானுங்களோ? சரி வாங்க பார்ப்போம். இன்னும் எவ்வளோ கேரக்டர் இருக்குது. அடுத்த எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இவன் கொஞ்சம் கம்மியாக தான் காசு தரான். இவனை நம்ம வேணால் வித்தரலாமா? அவ்வளோதான். செல்லு கொடு. $85 தானா? சரி பரவாயில்ல. நம்மளுக்கு இடம் நிறையா வேணும், காசு நிறையா வேணும். அதனால் இவனை வித்தரலாம். இது என்ன ஃபியூஷன் போடலாமா? பணக்கார கேரக்டர்லாம் வச்சு 4 கேரக்டர் வேணுமா? சரி நம்ம ஃபியூஷன் போடுறதுக்கு நல்லா பயங்கரமான கேரக்டராக தேடி பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஃபுல்லாக கிரைனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துருக்கும். அதனால் என்னத்துக்கு உங்ககிட்ட காமிச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைம் ஸ்கிப்பில் போட்டோம். நிறைய கேரக்டர் இதில் பிடிச்சிருப்போம். பயங்கரமான கேரக்டர்லாம் வந்துச்சு. மொக்க கேரக்டர்லாம் விற்றுட்டு மற்ற கேரக்டர்லாம் ஸ்பீட் இன்க்ரீஸ் போட்டு ஃபியூஷனுக்குலாம் கொடுத்துட்டோம். நிறைய அனிமையிலேருந்து நம்மளுக்கு கேரக்டர்லாம் கிடச்சிக்க. வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சயின்ஸு. 1 மணி நேரமாக தொடர்ந்து விளையாண்டதுக்கு இருக்கிற எல்லா கோட்டட் கேரக்டரையும் நம்ம வாங்கிட்டோம். எல்லாமே பயங்கரமான கேரக்டரு. ஃபியூஷனில் போட்டு நம்மளுக்கு வந்த கேரக்டர்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஐக்கியூலேருந்து அதுக்கப்புறம் இந்த அனிமி என்னன்னே தெரில சாசிக்கு நெசுகோஷான்னு பாருங்கள் எவ்வளோ காசுன்னு. அதுக்கப்புறம் கக்காஷி. இங்கே பாருங்கள் செயின்சா மேனில் இருக்கிற டெவிலு. சாசுக்கே பாருங்கள் சுசனோ இருக்கிற சாசுக்கு. அதுக்கப்புறம் ட்ராகன் பால்லேருந்தெல்லாம் நிறைய கேரக்டர் எடுத்துருக்குறோம். எல்லா கேரக்டருமே பங்கமாக காசு தராங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். காசு நிறைய எடுத்துகிட்டு ரீபட் நிறைய போட்டுவிட்றேண்ணா. அடுத்த வீடியோ அப்போ தான் வரும்போது நிறைய காசு வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரீபத் இங்கேயே முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 20th ரீபத். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எல்லோரும் மஜாவான கேரக்டர் காம்பினேஷனோடு வரேன்.